அப்படின்னா குடும்ப உறுப்பினர்கள் முன்னாடி நீங்க வெட்கப்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாகி விடுங்க. ஸோ கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி நீங்கள் அந்த மாதிரி தவறுகளை செய்யாமல் இருப்பது. இந்த மாதிரி நீங்க பிக்னிக் ஏற்பாடுகளை செய்து கொள்வது நல்லதுங்க. உங்களது மனக்குறந்த உங்க வாழ்க்கை துணையுடன் சில மதம் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும், மீனராசி அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே. இந்த வாரம், அதாவது 2024ஆம் வருடம் மே மாதம் 10ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரையிலான தமிழ்ல குரோதி வருடம் சித்திரை மாதம் 27ஆம் தேதி முதல் வைகாசி மாதம் 3ஆம் தேதி வரையிலான ஒரு வார கால நமது மீனராசி வாரப்பலன்களை இந்த வீடியோல பார்க்க இருக்கிறோம். ஸோ நமது மீனம் டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. வாங்க இந்த வார நமது மீனராசி வாரப்பலன்களை பார்க்கலாம். நமது மீனராசிக்கான வாரப்பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி கிரகநிலை மாற்றங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். 4 விதமான மாற்றங்கள் பொதுவாக இந்த வாரம் இருக்குங்க. முதலாவது மாற்றமாக 2024ஆம் வருடம் மே மாதம் 11ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு, தமிழ்ல சித்திரை 28 அன்னைக்கு சந்திர பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு நகர்கிறாருங்க. அதுக்கு அடுத்த மாற்றமாக, இரண்டாவது மாற்றமாக 13 மே 2024 திங்கட்கிழமை அன்னைக்கு, தமிழ்ல சித்திரை மாதம் 30ஆம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு நகர்கிறார். மூன்றாவது மாற்றமாக மே மாதம் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு, தமிழ்ல வைகாசி மாதம் 1 தேதி அன்னைக்கு சூரிய பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு நகர்ந்து அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய குருவுடன் இணைந்து குரு சூரியன் சேர்க்கையாக மாறிவிடுகிறாருங்க. நான்காவது மற்றும் கடைசி மாற்றமாக மே மாதம் 16ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு, தமிழ்ல வைகாசி மாதம் 3ஆம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் கடகத்திலிருந்து சிம்மத்திற்கு நகர்கிறாருங்க. எனவே இந்த மாதிரியான கிரக மாற்றங்கள் காரணமாக இந்த வாரம் நமது மீனராசி நண்பர்களுக்கு உங்களுக்கு அதிகமான ஒர்க் இருந்தாலும், நல்ல வேலைப்பளு உங்களுக்கு அதிகமாகவே இருந்தாலும், உங்களுக்கு பண வரவுகளும் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. ஆனால் வரவுக்கேற்ப செலவுகளும் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறதுனால நீங்கள் எந்த அளவுக்கு பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களால் நிறைய பணத்தை மிச்சம் பண்ண முடியும். ரொம்ப பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு வாரங்க இந்த வாரம். வேலைப்பளு கொஞ்சம் அதிகரிக்குங்க. ஏதாவது நிலம் உங்ககிட்ட இருக்குது அல்லது வீடு இருக்குது அப்படின்னா அதை விற்கிறது மூலமாக நல்ல லாபம் கிடைக்காதுங்க. அதனால அதை விற்பதை இந்த வாரம் நீங்கள் யோசித்து அது குறித்த முடிவில் எடுப்பது நல்லது. ஏன்னா அதிகமான லாபம் அதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படாமல் போகலாம். வெளியூர்ல இருந்து உங்களுக்கு நல்ல தகவல், முக்கியமான சில தகவல் சேரலாங்க. அதன் மூலமாக இந்த வாரம் உங்களுக்கு இன்னும் மகிழ்ச்சியாக மாறுங்க. உங்களது உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமாக இந்த வாரம் நீங்க இருக்க வேண்டுங்க. சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்ற பழமொழிக்கேற்ப நீங்கள் உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கூடுதல் கவனம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஒரு காலகட்டம் இதுங்க. உங்களுக்கு மனசுல சில கவலைகள் உறுத்திட்டே இருந்திருக்கலாம். அந்த மாதிரியான கவலைகள்லாம் இப்பொழுது குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. எனவே உங்களுக்கு சந்தோஷம் கூடும். உங்களுடைய பேச்சு திறமை அதிகரிக்குங்க இந்த வாரம். அதன் மூலமாக நிறைய காரிய அனுகூலங்களை நீங்க உருவாக்கி கொள்ளவும் முடியுங்க. கடினமான வேலைகளை கூட நீங்க சாதாரணமாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலை பெறுவீங்க. அதன் மூலமாக மற்றவர்களை சர்ப்ரைஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களுக்கு எதிரான நீதிமன்ற வழக்குகள்ல இப்ப சில முக்கியமான நுட்பமான விஷயங்களை நீங்க புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் நீங்க பெறுவீங்க. எனவே நல்ல ஒரு புரிதல் உங்களுக்கு எதிரான வம்பு வழக்குகள் மூலமாக உங்களுக்கு ஏற்படுங்க. சமுதாய பணிகளில் ஈடுபடக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் இந்த வாரம் நல்ல முன்னேற்றகரமான ஒரு வாரமாக அமையுங்க. ஆனா ஆடம்பரமா வாழணுங்கிற அந்த ஆடம்பரமான சிந்தனைகளை நீங்க தவிர்க்கிறது இந்த வாரம் ரொம்ப முக்கியம். ஆரோக்கியம் தான் வாழ்க்கையின் உண்மையான செல்வங்க. அதனால நீங்க என்ன பண்ணணும்னா, ஆரோக்கியத்தை சிறப்பாக பராமரிக்கிறதுக்கு எல்லா விதமான முயற்சிகளும் மேற்கொண்டு கொண்டே இருக்க வேண்டுங்க. அலுவலக பணிகளும் சரிங்க. நீங்க சிறப்பான ஆரோக்கியத்தை அடையணும் அப்படின்னா உங்களுடைய ப்ரெஷர்ல நீங்க சிறப்பாக ஹேண்டில் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, சக ஊழியர்கள் கூட நீங்க ஜாலியாக பேசி சிரித்து இந்த வாரத்துல நீங்க கேலி கிண்டல்லாம் பண்ணிட்டு ஜாலியாக இருக்க வேண்டிய ஒரு வாரம். அதன் மூலமாக உத்தியோக பணிகளை நீங்க ப்ரெஷர் கொஞ்சம் குறைச்சிக்க முடியும். இது தவிர உங்களுக்கான ப்ரெஷரை குறைக்கக்கூடிய, அதாவது மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய எல்லா வகையிலும் நீங்க முயற்சித்து பார்க்கலாங்க. ஒவ்வொருக்குமே அவரோட பிரச்சனை தாங்க பெருசா தெரியும். அதனால மற்றவங்க பிரச்சனை அவங்க பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் தான் எல்லாத்துக்குமே இருக்கும். உங்களுடைய பிரச்சனைகள் அதிகமான வலியை கொடுக்குது அப்படின்றதுக்காக மற்றவங்க உங்ககிட்ட அதிகமான உதவி செய்வாங்க அப்படின்ட்டு நீங்களாவே கற்பனை பண்ணிக்க கூடாதுங்க. எனவே நீங்க அதிகமாக மற்றவங்ககிட்ட உதவிகள் எதிர்பார்த்தீங்கன்னா அதனால மனக்காயம் ஏற்படலாம். அதுக்காக சொல்றேன், நீங்க உங்களுடைய பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் அதிகமான எதிர்பார்ப்புகளை மற்றவங்கிட்ட இருந்து நீங்க உதவிகளை பெறுவதற்கான எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிறது நல்லதுங்க. அப்போதான் உங்களுக்கான நல்ல ஒரு மனக்காயத்தை நீங்க தவிர்க்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி கொள்ள முடியும். வியாபார ரீதியாக பார்க்கும்போது சொந்த தொழில் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு நீங்க உங்க வாடிக்கையாளர்களோட அனுசரித்து போனீங்க அப்படின்னா இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வியாபார வாழ்க்கை மிக சிறப்பாக மாறும். கூட்டு தொழில் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு கூட்டு தொழில வியாபாரம் நல்லாவே போகுங்க. ஆனா நீங்க எதிர்பார்த்தபடி அதிகமான லாபம் கிடைக்காமல் போகலாம். அதனால கொஞ்சம் மன வருத்தங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. இருந்தாலும் இந்த வாரம் நீங்க சிறப்பாக வியாபாரத்தை மேனேஜ் பண்ணிக்க முடியும். எனவே மகிழ்ச்சியான ஒரு வாரமாக உங்களுக்கு இந்த வாரம் அமையுதுங்க. நீங்கள் புதிய ஒப்பந்தங்களை பெறணும் அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். குறிப்பாக கலைத்துறை சார்ந்த நண்பர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் கிடைப்பதற்காக பொறுமை அப்படின்றது தேவைங்க. ஷேர் மார்க்கெட்ல நீங்க லாபம் ஈட்டணும் அப்படின்னா உங்க நண்பர்கள் வழிகாட்டுதல் உங்களுக்கு அதுக்கு உதவிகரமாக இருக்குங்க.
கூட்டுத்தொழில் செய்யக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் பார்ட்னர் உங்கள் கூட்டாளிகளுடைய எண்ண ஓட்டங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குங்க. அலுவலகத்தில் போய் பணிபுரியக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கும் இந்த வாரம் மகிழ்ச்சியான ஒரு வாரமாகவே அமையுதுங்க. அன்பர்களே, நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருக்கிறீங்கன்னா இப்பொழுதே நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நம்மோடு இணைந்திருங்கள். இதனால தினசரி நமது ராசிபலன்கள் வீடியோ அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க. மிஸ் பண்ணாமல் நீங்கள் நமது ராசிபலன்களை பார்க்க முடியும். எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவாக அமையும். ஏற்கனவே ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அனைவருமே நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலோட சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நம்மோடு இணைந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அலுவலக பணிகளில் உங்கள் கூட பணிபுரியக்கூடிய சில சக ஊழியர்கள் செய்யக்கூடிய தவறுகள் காரணமாக கொஞ்சம் சலசலப்பான சூழ்நிலை அலுவலக பணியில் இருக்கிறாங்க. ஆனாலும் உயரதிகாரியோட ஒத்துழைப்பு அனுசரிப்பு உங்கள்கிட்ட கண்டிப்பாக கிடைக்கும். அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுதலை பெறுவதற்கான வாய்ப்புகள் அதன் மூலமாக உருவாங்க. இப்பொழுது சில பேருக்கு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கிற மாதிரியான சூழ்நிலை கொஞ்சம் தள்ளி போயிருந்தது அப்படின்னா அந்த மாதிரி தள்ளி போன விஷயங்கள்லாம் இப்போ உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய நல்ல வாரமாக அமைதுங்க. அதனால உத்தியோக பணிகள் உங்களுக்கு சாதகமான சூழல் இருக்கிறது. தள்ளி போன பதவி உயர்வுகள் உங்களுக்கு கை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. மேலும் உங்களுடைய உயர் அதிகாரியுடைய நல்ல ஆதரவு முழு பாராட்டு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கெத்தான ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைது நண்பர்களே. இந்த வாரத்தில் நீங்கள் அலுவலக பணிகளுக்காக ஏதாவது பயணங்களை மேற்கொள்ளலாம். அது உங்களுக்கு நல்ல ஒரு மிகுந்த பலனை தருவதாகவே அமையுங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் காதல் வாழ்க்கையில் நீங்கள் இந்த வாரத்தில் நல்ல சாதகமான மாற்றங்களை காணக்கூடிய யோகம் இருக்குங்க. நீங்கள் உங்கள் காதலை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போகலாம். உங்கள் காதலை திருமணமாக மாற்றுவதற்கு உங்கள் வாழ்க்கை துணை உங்கள் காதலர் கூட நீங்கள் நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணலாங்க. அதற்கு உகந்த ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையுதுங்க. நீங்கள் பாசிட்டிவான நல்ல நேர்மறையான ரிசல்ட்டை பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. அதனால உங்கள் காதல் வாழ்க்கையை நீங்கள் அடுத்த கட்டத்திற்கு போவதற்கான பேச்சுவார்த்தைகளை நடத்துங்க. நீங்கள் திருமணமான தம்பதிகளாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இப்பொழுது ஹனிமூன் ட்ரிப் போகலாங்க. ஒன்றாக பிக்னிக் ஸ்பாட்டுக்கு போகிறது மூலமாக திருமணமானவர்களுக்கு இந்த வாரம் மிகச்சிறப்பான ஒரு வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. ஏன்னா உங்கள் வாழ்க்கை துணையுடன் நீங்கள் பயணம் செய்யும் வாய்ப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு ஸ்ட்ராங்காகவே இருக்குங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அப்படி பயணங்கள் செய்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை துணையுடனான உறவு நல்ல ஒரு புதுமையை ஏற்படுத்தி கொண்டு நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை உருவாக்கி தருங்க. நீங்கள் ஏதாவது மதம் சம்பந்தமான ஸ்தலங்களுக்கு கூட உங்கள் வாழ்க்கை துணையோட போயிட்டு வரலாங்க. குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் தோன்றினாலும் அதெல்லாம் மறைந்து விடுங்க. பழைய கடன்காரர்களுடைய தொந்தரவு இந்த வாரம் உங்களுக்கு கொஞ்சம் அதிகரிக்கும். மறைமுகமான சில தொல்லைகள் கூட உங்களுக்கு கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் மூலமாக வரலாங்க. பெண்களுக்கு கொஞ்சம் மெடிக்கல் செலவு ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. குடும்ப உறுப்பினர் எல்லாருமே உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு தருவாங்க. அதனால உங்களுக்கு குடும்பம் மூலமாக சில வாழ்க்கையில முக்கியமான முன்னேற்றங்கள் நீங்கள் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களது உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு எதிர்பார்த்திருந்த உதவிகள் எல்லாம் சாதகமாக அமையும். அது உங்களுக்கு மனதில் நல்ல ஒரு புத்துணர்ச்சியை உருவாக்குங்க. நல்ல ஐடியாக்களை உருவாக்கி தரும். உங்கள் செயல்பாடுகள் இருக்கக்கூடிய சோர்வுகள் குறைவதற்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய குடும்ப ஆதரவு கண்டிப்பாக நல்ல ஒரு சிறப்பான பலன் ஏற்படுத்தி தருங்க. அதை யூஸ் பண்ணிக்கங்க. அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு வாரமாக குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. குடும்ப உறுப்பினர்களுடன் நல்லிணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள நீங்கள் எந்த காரணத்து கொண்டும் நீங்கள் தயக்கமே காட்ட தேவையில்லைங்க. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபத்தை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை நீங்கள் சேவிங்ஸ் அதில் கொஞ்சம் ஆர்வம் காட்டணுங்க. நீங்கள் பாட்டு உங்கள் இஷ்டத்துக்கு செலவு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிகமான லாபத்தை நீங்கள் ஈட்டக்கூடிய வாய்ப்பில் இருக்கும்போது அந்த லாபத்தை எல்லாம் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு செலவு பண்ணக்கூடாதுங்க. அதனால என்ன ஆகும்னா குடும்ப உறுப்பினர்கள் எதிர்காலத்தில் உங்க கூட சண்டை போடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகுங்க. நீங்கள் லாபத்தோட பெரும்பகுதி செலவழிச்சிட்டீங்க அப்படின்ற உண்மை உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு தெரிய வந்தது அப்படின்னா அதனால அவங்க உங்களை திட்டுவாங்க. அதனால உங்களுக்கு சில வெக்கப்படக்கூடிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக உருவாகிவிடும். அதனால குடும்ப உறுப்பினர்கள் முன்னாடி நீங்கள் வெக்கப்படக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி கொள்ளாமல் இருக்கணும் அப்படின்னா செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியங்க. உங்கள் லாபத்தை நீங்கள் சிறப்பாக பராமரித்து அதை நீங்கள் சேவிங்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது நல்லது. மாணவர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பெற்றோர் மற்றும் ஆசிரியர்கள் 2 பேருடைய ஆதரவும் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. அதனால என்ன ஆகும்னா உங்களுடைய மனத்தயக்கங்கள் எல்லாமே நீங்கும். உங்களது ஆசிரியர்களோட உதவியை நீங்க தொடர்ந்து பெற்றுக்கொள்ளலாம். நல்லிணக்கமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வாரம் என்னென்ன பரிகாரங்கள் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் நாகதேவர்களை வழிபட்டு வாருங்கள். ஏன்னா நாகதேவர் வழிபாடு மூலமாக உங்க முயற்சிகள் இருக்கக்கூடிய தடையர்கள் எல்லாமே விலகக்கூடிய யோகத்தை பெறுவீங்க. மேலும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அம்பாள் சன்னதிக்கு போங்க. அங்கே தீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக நடக்கும். நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மேலும் உங்களது பொன்னான கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறதுங்க. அதனால தாராளமாக உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலோடு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இதனால புதிய வீடியோக்கள் உங்க மொபைல் தேடி தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜாக அமையும். மீண்டும் அடுத்த வார ராசிபலன்கள் மற்றும் தினசரி ராசிபலன்களுடன் உங்களை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். Thank you friends. Have a wonderful week this week.